மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா ஒருவேளை நீங்க நியூ இயருக்கு வந்தீங்களான்னு தெரியல, பட் இந்த வருடம் முழுவதும் நம்ம எதை கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கறது நியூ இயர் செய்தியில நம்ம சொல்லியிருந்தோம். அது மாத்திரம் இல்லாம ட்ரைப் குரூப்ல அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். மனம் பத்தி பேச போறோம். டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம் அல்லது ஷலோம். ஷலோம்ன்றது எனக்கு தெரியாது ஏன் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லி, ஆனா நான் சமாதானமா இருக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதெல்லாம் பார்த்தேன். பட் இந்த ஒவ்வொரு சண்டே நம்ம பார்க்க போற நிகழ்வு ஒரு தியரிட்டிக்கல் சர்மனா இல்லாம, ஒரு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து விளக்குகிற ஒரு சர்மனா இல்லாம, எப்படி போன வருஷத்துல பணத்தை கையாளுவதை குறித்து பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் பார்த்தோமோ, அது போல இந்த வருஷமும் நிறைய விஷயங்கள் பிராக்டிக்கலா பார்க்க போறோம். ஆனா சண்டே இது போன மேக்கிங் ரிச் நம்ம யூடியூப்ல போடல. மேக்கிங் ரிச் பணம் கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய அளவுல அது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது சண்டே நடக்கிற விஷயங்கள். சண்டே இங்க பேசுறது யூடியூப்ல போடணும், எல்லாருக்குமா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால இது மேக்கிங் ரிச் அளவுக்கு சண்டேஸ்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவா இருக்காது. மீன்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாம் சண்டேஸ்ல நிறைய இருக்காது. பட் அதனால ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம 5:45 ட்ரைப்ல உள்ளவங்களுக்கு மட்டும், இதே மெராக்கில நீங்க வந்தீங்கன்னா ட்ரைப்ல இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, சில பேர் ட்ரைபை பத்தி கேட்டிருந்தாங்க. ட்ரைபு சேர விரும்புறவங்க எங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுவீங்க. மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்றவங்க, அவ்வளவுதான் இதுல ரொம்ப சிம்பிளான விஷயம். அது பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்ல. நாங்க மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறோம், எங்களுக்கு நீங்க எங்களை ட்ரைப்ல சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். ட்ரைப்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான இன்னர் சர்க்கிள் பீப்புளாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில சமயங்கள்ல பர்சனல் கன்சல்டேஷன் இருக்கும். அது போக ப்ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். எல்லாத்த விட முக்கியமா இந்த மார்னிங் மெடிடேஷனும் ஒரு சனிக்கிழமை விட்டு ஒரு சனிக்கிழமை, ஒரு சனி விட்டு இன்னொரு சனிக்கிழமை மைண்ட் எக்ஸசைஸ். இங்க என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் மைண்ட் எக்ஸசைஸா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் ரொம்ப அதிகமா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவா ட்ரைப்ல இருக்கிறவங்க எப்படி மேக்கிங் ரிச் மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சாங்களோ, நிறைய பேர் புதுசா பணத்தை குறித்த காரியங்களை கற்றுக்கொண்டதுனால கடன்ல இருந்து வெளியே வந்தாங்க, லோன்ஸை முடிச்சாங்க, புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க, சேமிப்பு நடந்துச்சு, மிராக்கிள்மெண்ட் நடந்துச்சு, எதிர்பாராத இடத்துல இருந்து பணங்கள் வர ஆரம்பிச்சது. சோ மைண்ட் அளவுல ஒரு சேஞ்ச், பணத்தை குறித்த விஷயங்கள் நடந்தது போல இதுலயும் நடக்கணும். ஆனா அது அதுக்காக தயார் பண்ணப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா மார்னிங் மெடிடேஷன். நான் அடிக்கடி சொல்றது போல அதிகாலையில் கர்த்தரை தேடுவீர்களாக, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் அப்படின்ற வசனம் எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு எப்படி தோணும்னு சொன்னா, ஏன் அதிகாலையில தேடணும்? மற்ற நேரங்கள்ல தேடினா கர்த்தர் கிடைக்க மாட்டாரா? தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்றாரு. பல சமயங்கள்ல ஜனங்க கர்த்தரோட கூட உறவாடுறாங்க. அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாலை நேரம் ஒரு விதமான பிரெயின் வேவ்ஸ் வேலை செய்யுது. காலையில எழும்புன உடனே அதுலயும் அந்த எழும்பாத ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல நம்முடைய பிரெயின் வேவ்ஸ் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில வேலை செய்யுது. அது நம்ம தொடர்ந்து உள்ள போகும்போது பார்ப்போம், ஆல்பா, பீட்டா, தீட்டா அப்படிலாம் சொல்றாங்க. நிறைய நேரம் நம்ம பீட்டா ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் பீட்டா ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம். ஆனா ஆல்பா வேவ்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் காட் வேவ்ஸ் சொல்றாங்க. இந்த அதிகாலையில நேரத்துல நம்ம யோசிக்கிறது, அதிகாலையில நேரத்துல விஷுவலைசேஷன் பண்றது, அதிகாலை நேரத்துல மெடிடேஷன் பண்றது, இது எல்லாம் டிவினிட்டியோட நம்மளை இணைக்கிற ஒரு விஷயமா இருக்கு, ஆண்டவரோடு கூட இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அதுதான் அர்த்தம்.
இப்ப மாதிரி பொல்யூஷன் வந்து அந்த நாட்கள்ல இதெல்லாம் எழுதும் போது பெரிய அளவு பொல்யூஷன் கிடையாது. பொல்யூஷன்ன்றது வெறுமனே தூசி மாத்திரம் இல்ல, எல்லா பொல்யூஷனும், சவுண்ட் பொல்யூஷன், எல்லா பொல்யூஷனும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொரோனா டைம்ல கம்பெனிஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மியான போது தூரத்துல இருந்து இமயமலை தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. தூரத்துல இருந்து, இப்ப வந்து தெரியல அங்க இருக்கிறவங்களுக்கு, பக்கத்துல இருக்கும், அந்த தூரத்துல இருந்தே இமயமலை எல்லாம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா பொல்யூஷன் இல்லாததுனால. அது மாதிரி இந்த பக்தி யாத்திரை எல்லாம் போறவங்க ஹிமாலயாஸ் போவாங்க. ஹிமாலயாஸ் போன ஒருத்தரை நான் சந்திச்சு பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஹிமாலயாஸ் போனேன், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி எட்டி பார்த்தேன், கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஊத்துது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் அங்க போறதுக்கான காரணம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக போறாங்க. அப்படியே தார தாரையா ஊத்துது, எனக்கு அது ஒரு ஆச்சரியமான அனுபவமா இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, வேற ஒன்றும் இல்ல, அங்க போய் நின்று பார்க்கும்போது நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பக்கத்துல தெரியும். நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பக்கத்துல தெரியும். நீங்க ஆபிரகாமுடைய ஸ்டோரியை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கூப்பிட்டு நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னா நம்ம வந்து சில சமயங்கள்ல அதை எப்படி இன்டர்பிரட் பண்றோம்னு சொல்லி சொன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு என்ன சொன்னாரு போட்டிருக்கு, எண்ணி எத்தனை கண்டுபிடிக்க சொன்னாரு. அதை விட அதிகமா தான் வந்து பிள்ளைங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக புரிந்து கொள்கிறோம். ஆனா அதை சரியான விதத்துல வாஸ்தவம் சொல்லி சொன்னா, இஃப் யூ கேன் கவுண்ட் த ஸ்டார்ஸ் இல்ல, இஃப் யூ கேன் ரீட் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை வாசிக்க கூடுமானால் வாசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப டெலஸ்கோப் எல்லாம் வச்சு அந்த கிரக அமைப்பு எல்லாம் பாக்குறாங்கல்ல, நட்சத்திரத்தினுடைய அமைப்பு எல்லாம் பாக்குறாங்க, தனுசு, அந்த ராசி இந்த ராசி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அந்த நான் நம்புறேன் அது மாதிரி, ஏன்னா அப்ப பொல்யூஷனே இல்லாததுனால அப்படி தூரத்துல பார்க்கும் போதே, ஆபிரகாம் பார்க்கும் போதே அந்த கான்ஸ்டலேஷன் சொல்லுகிற அந்த கிரக அமைப்புகள் கண்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அதுதான் ஹிஸ்டோரின்னு சொல்றோம். ஹிஸ்டரி இல்ல, அவருடைய கதை. யாருடைய கதை? ஆண்டவருடைய கதை வானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட் பார்த்து. சோ இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, அந்த மைண்ட் வேவ்ஸ் வந்து அந்த நாட்கள்ல கடவுளோட கூட நெருக்கமா இருப்பதற்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்களுடைய அமைப்பு ரீதியாக, பூகோள ரீதியாக, அமைப்பு ரீதியாக. அப்ப நைட் ஷிப்ட் கிடையாது, சீக்கிரமா தூங்கிடுவாங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, தூங்கிடுவாங்க. அப்ப விடியற காலையில எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துப்பாங்க. அப்படி எழும்பும் போது முழு சமுதாயமே அந்த டைமை வந்து ஆவிக்குரிய மண்டலத்தோடு தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டதுனால இதெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் விஷயம். இப்ப வந்து நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டதுனால இப்ப வந்து கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப எல்லாரையும் காலைல எழுமுங்க அப்படின்னு சொன்னா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தவரோ அல்லது நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறவரோ, நான் 4 மணிக்கு எப்படி கத்தரை தேடுறதுன்ற கேள்விதான் இப்ப வருது. இப்ப சொசைட்டி வந்து மாறி இருக்குது. அப்ப அதற்கு ஏற்றது போல இப்ப நாம என்ன விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், என்ன விஷயங்களை பயன்படுத்தலாம், எப்படி இந்த ஆவிக்குரிய மண்டலத்தோட கனெக்ட் ஆகலாம். ஆவிக்குரிய மண்டலத்தோட கனெக்ட் ஆகுறதுன்றது ஏதோ ஒரு அதிரி புதிரியான விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆவிக்குரிய மண்டலம்ன்றது கண்களுக்கு தெரியாத மண்டலம். அல்லது நான் இப்ப சொல்ற வரைக்கும் நிறைய பேர் நீங்க மூச்சு விடுங்க நினைச்சீங்களான்னு கேட்டா இல்ல, நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கல. அப்படி நினைக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஒவ்வொரு டைமும் நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு மூச்சு விடணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அன்கான்சியஸா அது நடக்குது. அதுக்கு பேர் தான் அன்கான்சியஸ். என்னுடைய சுயநிலைவு இல்லாமல் ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குது. இப்ப நான் ஒரு வண்டி ஓட்டுறேன் பாருங்க. ஒரு வண்டி ஓட்டும் போது ஆரம்பத்துல எப்படி பழகுறோம், பிரேக்ல கால் வைக்கணும், அதுல இருந்து எடுக்கணும், கிளட்ச மிதிக்கணும், முதல்ல பிரேக்கை மிதிக்கணுமா, ரெண்டாவது முதல்ல கிளட்ச மிதிக்கணும், கண்ணாடியை பார்க்கணும், இந்த கண்ணாடியை பார்க்கணும், சென்டர் கண்ணாடியை பார்க்கணும், இப்படிலாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. டிரைவிங் கிளாஸ் போனீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை தடுமாறி பழகிற மாதிரி இருக்கும். இதை போட்டா இதை மறந்துடுவோம், இதை அமுக்க மறந்தா இதை எடுத்துருவோம், காலை வேகமா எடுத்துருவோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கும் பாருங்க.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச பிறகு அன்கான்சியஸா நடக்க ஆரம்பிக்கும். அதுவா போகும். சில சமயத்துல வீடியோ கம்பெனில இருந்து கிளம்புனாங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் போகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இயல்பா நேரம் வீட்டுக்கு போற சந்தில திரும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அன்கான்சியஸ் ஆயிடும். அந்த நேரத்துல தான் கான்சியஸ் தேவைப்படுது, மறுபடியும் உணர்வுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ சில விஷயங்கள் வந்து அன்கான்சியஸ்ல தான் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்குது. இந்த அன்கான்சியஸை நம்ம வந்து கற்றுக்கொள்ள போறோம், அன்ராவல் பண்ண போறோம். ஏன்னா எதெல்லாம் உங்க அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வரலையோ அதெல்லாம் உங்களை வழி நடத்துகிற ஒரு ட்ராப்பா இருக்கும். நம்ம நிறைய நேரம் அன்கான்சியஸா தான் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். நம்ம நிறைய நேரம் அன்கான்சியஸா தான் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துக்கிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லுகிற நபர், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க வந்து அன்கான்சியஸா கான்சியஸ் ஆக்கணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி வேலை செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எப்படி சிந்திக்கிறேன், என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாம இந்த ட்ரைபுக்கு காலையில சொல்றேன் இல்லையா, காலையில மெடிடேஷன் சொல்றேன் இல்லையா, அது வந்து உங்களுடைய பிரெயினை வந்து சேஞ்ச் பண்ணும். உங்களுடைய பிரெயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். சோ இது வந்து ஒரு தியரட்டிக்கல் செர்மனா இல்லாம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீச்சிங்கா இருக்கும். மைண்டை பத்தி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீச்சிங்கா இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது, பாசிட்டிவ் திங்கிங் மெசேஜ் கிடையாது. கர்த்தர் உங்களை கொண்டு இப்படி செய்ய போகிறார், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார், செய்வார் அப்படிலாம் சொல்றது பாசிட்டிவ் திங்கிங்க ஊக்கப்படுத்துகிற மெசேஜஸ். அது நல்லதா? ரொம்ப நல்லது. நிறைய நேரங்கள்ல அதுக்கே சபை வந்து இன்னும் ஆயத்தமா இல்லை. ஆனா வெளிநாடுகள்ல நார்மன் வின்சென்ட் பீலே அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பாஸ்டர்ஸா இருக்கும்போது, ராபர்ட் ஷுல்லர், நார்மன் வின்சென்ட் பீலே போன்றவங்க எல்லாம் இந்த விஷயங்களை தான் முதலாக வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்க பாஸ்டரா இருந்து வெளியே கொண்டு வந்த விஷயங்களை வேதாகமத்தின்படி இன் கிரைஸ்ட் என்கிற டீச்சிங்காக இடபிள்யூ கென்யான் போன்ற நபர்கள் கொண்டு வந்தாங்க. பிறகு அதுவே வந்து ஆண்ட்ரூ கேரன்ஜி மூலமாக, நெப்போலியன் ஹில் மூலமா அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் பிசினஸா மாறிச்சு. மோட்டிவேஷனல் பிசினஸா மாறிச்சு. அதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படுகிற அந்த மார்க்கெட்டிங்குக்கு இந்த மோட்டிவேஷனல் பிசினஸ் தான் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கு. ஆனா நாம பாசிட்டிவ் திங்கிங்க பத்தியோ உன்னால் முடியும் தம்பி அதை வந்து நாம பேச போறது இல்லை தம்பி. இப்ப நாம பேச போறது மைண்ட் ட்ரைனிங். மைண்ட் ட்ரைனிங். சோ பொதுவா சர்மன்ஸ்ல என்ன பண்றோம், சண்டே சர்மன்ஸ்ல என்ன பண்றோம்னா, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறோம். பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, ஆகவே நீங்க இதை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து. நான் ஆழமா நம்புறது, நம்ம ரீதிங்கர்ஸ் கேம்ப்ல நான் அடிக்கடி கோட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, வேதாகமம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. நாட் வாட் டு திங்க் பட் ஹவு டு திங்க். வேதாகமத்தை சரியா வாசிக்கிற ஒரு நபருக்கு என்ன விஷயம் ஏற்படும் சொல்லி சொன்னா எப்படி சிந்திக்கணும்ன்றது விளங்கிடும். அதே போலதான் இங்க என்ன பண்ண போறோம்னா, என்ன விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுக்க போறது இல்லைன்னா, அது உங்களுக்கு தெரியும் என்ன விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு. தெரியுதோ தெரியலையோ ஒரு விஷயத்த நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தார், அவர் இப்பொழுது ராஜாவாக இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார். இந்த உலகத்துல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்குது, அவருடைய ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும். நாம அவருடைய ராஜ்யத்தின் சார்பா இருந்து இந்த உலகத்துல அவர் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கான மக்களாக இருக்கிறோம். இது நம்முடைய பிலீஃப். ஆனா நாம இங்க என்ன செய்ய போறோம்னா, ஹவு பிலீஃப் ஒர்க்ஸ், எப்படி இந்த பிலீஃப் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம பிகின் கேம்ப்ல வந்து இதை நடத்துவோம், எப்படி வந்து பிலீஃப கட்டுறது. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த சர்மன்ஸ்ல வந்து வந்துடும். எப்படி வந்து நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக்குவது, ஏன்னா நம்ம எப்படி பிலீஃப் ஒர்க் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம், எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்படி தேவன் நம்முடைய மனதை சிருஷ்டித்திருக்கிறார், how God designed the mind. இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் உங்களுக்கு, இந்த பிரெயின் பத்தி, மூளை என்கிற விஷயத்தை பத்தி பைபிள்ல எதுவுமே சொல்லல. மூளை அப்படிங்கறத பத்தி பைபிள்ல ஒரு விஷயமுமே சொல்ல. மூளைன்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல. அதை முத தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. மூளைன்ற வார்த்தை பைபிள்ல இல்லையா அப்படின்னு சொல்லி, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி நமக்கு. மூளை பைபிள்ல இல்லையா.
ஏன்னா அவங்க நாட்கள்ல இந்த மூளைன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கல. மூளை வழியாக தான் நாம் சிந்திக்கிறோம் என்பதை அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க கிட்னி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க சிந்திக்கிற. அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது. இந்த பெல்லி தான். அதாவது இப்ப நம்ம பயந்தோம் வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு மாதிரி ஆகும். இதுதான் சீட் ஆஃப் த எமோஷன் சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த வயிற்று பகுதியை தான் சீட் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து தமிழ்ல போட்டிருக்கோம். ஆனா ஆங்கில வேதாகமத்துல அவுட் ஆஃப் இஸ் பெல்லி அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளத்திலிருந்து அப்படின்னு இருக்கிற இடத்துல அவுட் ஆஃப் இஸ் பெல்லி, விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் பாயும் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல பெல்லியிலிருந்து பாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஒரு உயிரை காக்கிற ஒரு இடமாக இருந்ததுனால, தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரே தொடர்பு எதுன்னு சொல்லி சொன்னா இந்த பெல்லி தான். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜீவன் இருக்கிற இடமே இதுதான் அப்படின்னு நம்பினாங்க. ஜீவன் இருக்கிற இடமே இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நம்பினாங்க. அவங்க பெரிய சயின்டிபிக்காலாம் எதுவும் அவங்க ப்ரூஃப் பண்ணிலாம் விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இல்லை. அவங்க நம்பின விஷயங்களை, உணர்ந்த விஷயங்களை அவர்கள் எழுதினாங்க. சோ அதனால நம்ம முக்கியமா இந்த பிரெயின், மைண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். எப்படி பிலீஃப் ஃபார்ம் ஆகுதுன்றத பார்ப்போம். எப்படி இமேஜினேஷன் ஒர்க் ஆகுதுன்றத குறித்து கற்றுக்கொள்வோம். ஃபெய்த் அப்படிங்கிறது எமோஷனலான ஒரு விசுவாசம், ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலான விஷயம் கிடையாது. அந்த எமோஷனல் தூண்டி விட போது ஒண்ணு புசு புசு புசுன்னு உருவாகுது பாருங்க, அது ஃபெய்த்னு நிறைய பேர் நம்புறதுனாலதான் சர்ச் கேதரிங். எப்பவுமே இந்த மாதிரி கேதரிங், சர்ச் கேதரிங் மட்டும் இல்ல, நீங்க இந்த எம்எல்எம் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா எங்க கூட்டம் கூடுகிறதோ அங்க ஒரு சைக்காலஜி அந்த எமோஷன் பயங்கர பீக்ல இருக்கும். நிறைய நேரத்துல அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்த உடனே அந்த எமோஷன்ஸ் காணாம போயிடும். அப்ப விசுவாசமும் காணாம போயிடும் இல்லையா? அதனாலதான் இப்ப நம்ம குரூப்ல பாடும்போது, சர்ச்சில் பாடும்போது எப்படி பாடுவோம்? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் பாடும்போதே சும்மா ஹை பிச்சில அப்படியே நரம்பெல்லாம் முறுக்கேறி பயங்கரமா பாடிட்டு இருப்போம். வீட்டுல தனியா இருக்கும்போது கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் அதெல்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் த ஃபேஷனா போயிட்டு. ஏன்னா கும்பல்ல இருக்கும்போதுதான் நம்ம அந்த விசுவாசத்தின் அளவு அதிகமானது. ஏன்னா நம்ம ஃபெய்த் ஒரு எமோஷனல் கம்பார்ட்மெண்டா யோசிக்கிறோம். இல்ல, ஃபெய்த் நியூராலஜிக்கல். சில பேருக்கு இயல்பாவே ஃபெய்த்தா இருப்பாங்க, இயல்பாவே விசுவாசமா இருப்பாங்க, இயல்பாகவே அவங்க அசைக்கப்பட முடியாதவர்கள் மாதிரி தோணுவாங்க. ஏன்னா அவருடைய நியூராலஜிக்கல் சிஸ்டம் சில பேருக்கு அது மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். நீங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு 2 விஷயம்தான் இயற்கையான பயம். இயற்கையாகவே ஒரு குழந்தைக்கு பயம் உண்டாகுதுன்னா, ஒண்ணு கீழே விழுந்துருவோன்ற பயம், இன்னொன்னு திடீர்னு கேட்கிற சத்தத்துல பயம். இது 2ம் தான் கற்றுக்கொள்ளாமல் வருகிற பயம். அதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதே இல்லை. கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பயப்படணும்னு கத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. திடீர் சத்தத்துக்கும் அது சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடும். அது யாரும் கத்துக் கொடுக்கல. மற்ற எல்லா பயங்களும் லேர்ன்டு ஃபியர். மற்ற எல்லா பயமும் இப்போ நமக்கு நீச்சல் அடிக்க தெரிய மாட்டேங்குது. நீச்சல் அடிக்கிறது ஒரு பெரிய சாதனை மாதிரி அதை கத்துக்க போறவங்களுக்கு இருக்குது. உள்ள போனா வெளியே வருவோமா மாட்டோமா, 4 அடி தண்ணியிலே பயப்படுறோம். ஸ்விம்மிங் பூல்ல 4 அடி தான் இருக்குது. அதுக்குள்ள போனா எப்படி வெளியே வந்துடலாம், ஆனா அதுலயே பயப்படுறோம் தண்ணிக்குள்ள போறதுக்கு. ஆனா இப்பெல்லாம் குழந்தை பிறக்கிறத தண்ணியில வச்சுதான் குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அந்த குழந்தை வெளியே வரும்போது நீந்த ஆரம்பிச்சிருது. இயல்பாகவே அதுக்கு நீந்த விஷயம் இருக்குது பாருங்க. அப்ப ஏன் நம்மளால இன்னைக்கு நீந்த முடியலன்னா, லேர்ன்டு ஃபியர், முடியாது என்ற பயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோ எதை ஒண்ணு கற்றுக்கொள்கிறோமோ அதை அன்லேர்ன் பண்ணவும் முடியும். இப்போ இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் யாரும் வெள்ளை யானையை பத்தி யோசிக்காது. ஓகேவா? எதை பத்தி யோசிக்காதீங்க, வெள்ளை யானையை பத்தி யோசிக்காது. என்ன விஷயம்னா, நீங்க எல்லாம் கேட்கறதுக்கு புரியுது. இப்ப நாங்க தான் யோசிக்க செஞ்சுமா பிரதர்,
இது வரைக்கும் அதை யோசிக்கவே இல்லை நீங்க சொல்ற வரைக்கும். இனிமே எதை யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எதை யோசிக்க கூடாதுன்னா வெள்ளையான தான் வருது. வெள்ளையான அதுதான் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டையில. எதை யோசிக்க கூடாது சொன்னாரு பிரதர், ஏன் அப்படி சொன்னாரு, வெள்ளையான ஏன் யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் வெள்ளையான வருது. இப்போ கொஞ்ச நேரம் நான் பேச ஆரம்பிச்சுனா, வேற எண்ணங்கள்ல உங்களை நடத்த ஆரம்பிச்சுன்னா இந்த எண்ணங்கள் போயிடும். இந்த எண்ணம் போகணும்னு இதோட நீங்க போராடும் போது அந்த எண்ணம் போகாது. எந்த எண்ணம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இதை நான் நினைக்க கூடாது, இதை நான் நினைக்க கூடாதுன்னு சொன்னா அது நெருப்பு மேலும் பெட்ரோல் ஊத்துற மாதிரி பத்திக்கிட்டு எரியும். மறுபடியும் அந்த எண்ணங்கள் தான் டாமினேட் பண்ணும். ஆனா நீங்க வேற எண்ணங்களால ரீப்ளேஸ் பண்ணும் போது, அதனாலதான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய பயங்கள், நம்முடைய பயமான எண்ணங்கள், நம்முடைய இயற்கையான எண்ணங்களை எப்படி மேற்கொள்றது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதை ரீப்ளேஸ் பண்றது மூலமா, அதோட அந்த மனதை தேவனுடைய வார்த்தையோட அக்ரிமெண்ட் கொண்டு வரதின் மூலமா தான் நம்மள டார்ச்சர் பண்ற தாட்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு வேற எங்க இருந்தும் டார்ச்சர் இல்ல, உள்ளுக்குள்ள ஓடுறதுதான் பெரிய டார்ச்சர். அதனாலதான் நமக்கு சமாதானமே இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, ஏதோ ஒரு தோல்வியோ ஒரு ஏமாற்றமோ அல்லது யாரோ நம்மள ஏதோ சொல்லிட்டாங்களோ, ஏதோ கடிந்து கொண்டாங்க, நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நம்ம மரியாதை குறைவா நடத்திட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அது ஒரு முறை தான் நடக்குது, அந்த சம்பவம் ஒரு முறை தான் நடக்குது. ஆனா அதை குறித்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அடேங்க அப்பா, அதுதான் நம்மள பல மணி நேரம் ஒரு நாளைக்கு அதை வேஸ்ட் பண்ணுது. அப்ப அதெல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் மிச்சம் ஆகும் பாருங்க. நான் இந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன் டே மீட்டிங் நடத்துறோம்ல, ஒன் டே மீட்டிங் அங்கங்க நடத்திட்டு இருக்கோம். சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 4 hours மீட்டிங், பிகினுடைய ப்ரொமோஷனல் மீட்டிங் மாதிரி. அது இப்ப கூட February 15th சென்னையில கோயம்பேட்ல அந்த மீட்டிங் செய்யறோம். February 15th. அதுல ஏதோ ஒரு ஊர்ல நான் ஒருத்தருக்கு அதை கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இதை நிமித்தமா உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு கேட்டேன். அந்த எண்ணங்களுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4 மணி நேரம் அதை பத்தி சிந்திப்போம். அப்பப்போ சிந்திக்கிறது, ஒரு 15 நிமிஷம் அதை பத்தி சிந்திக்கிறது, சும்மா உட்காந்துருக்கும்போது அந்த தாட் தான் ஓடிட்டு இருக்கோம். இப்படி இந்த இடம் அதால நிறைஞ்சு போயிருது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா பாருங்க, ஒரு வாரத்துல 28 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 100 மணி நேரத்துக்கு மேல. ஒரு மாசத்துல 100 மணி நேரம் அப்படின்னா ஒரு வருஷத்துல 1200 1300 மணி நேரம்ன்றது 24 வகுத்து பாருங்க, எத்தனை நாள் அவங்க வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி. அப்ப நானு ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த மனதை இப்ப எப்படி மறுரூபமாக்குறதுன்றது சொல்லி கொடுத்து, அந்த எண்ணமே வரல அவங்களுக்கு. இப்ப அதை குறிச்சு யோசிக்கும் போது அவங்களுக்கு பெருசா அது டார்ச்சரா இல்ல, அதை பத்தி யோசிக்கணும்னு அவங்களுக்கு தோணல. அப்போ ஒரு 10 நிமிஷத்துல அவங்களோட வாழ்க்கையினுடைய பல மணி நேரங்களை சேவ் பண்ணிருக்கு. அந்த நேரத்தை அவங்க அப்புறமா எப்படி பயன்படுத்த போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை பிரயோஜனமா பயன்படுத்தினாங்கன்னா லைஃப்ல வேற காரியங்களுக்கு நோக்கி அவங்க போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய காரியங்களுக்கு நேராக நம்ம நடத்த ஆரம்பிச்சோம். ஒரு அம்பை எய்கிறோம்னு சொன்னா டார்கெட் இருக்குது, கரெக்டா வச்சு அடிச்சோம்னா டார்கெட்ல போய் இதாயிடும். ஆனா அந்த அம்பு இங்க 1 இன்ச் டிவியேட் ஆச்சுன்னா, போய் குத்துற இடத்துல டார்கெட்ல இருந்து 1 இன்ச் தள்ளி போய் குத்தாது, எத்தனையோ ஃபீட் தூரம் போயிடும். நல்லதுக்கும் அப்படிதான், கெட்டதுக்கும் அப்படிதான். நாம வாழ்க்கைய ஒரு சின்ன எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஒருவேளை நல்ல இடத்துக்கு, பயங்கரமான இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நல்ல மாற்றங்கள். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு இதுக்கும் அடிப்படையான ஒரு வசனமாக இதை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு முன்னுரை மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் வரைஞ்சு போடுவோம், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவேன். இந்த போர்டுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம காண்பிப்போம். அதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமா இருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் அதை நம்புகிறோம்.
எல்லாருக்கும் வாழ்க்கையில மாற்றங்கள் தேவை. அதற்காக நாம அதிகமா நம்புகிற ஒரு விஷயம் என்னன்னா ஜெபம். ஒரு நியூ இயர் மீட்டிங் போறது கூட எதுக்காகனா, இந்த 12 மணிக்கு ஏன் போறோம்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கை மாறாதா அப்படின்னு. ஆனா வருஷம் மாறுறதை தவிர வாழ்க்கை மாற மாட்டேங்குது. அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல எங்கேயுமே ஜெபிச்சதுனால மறுரூபமானாங்க அப்படின்னு இல்லை. இயேசு மலையில போய் மறுரூபமானாரு. அது சரீர பிரகாரமான ஒரு மறுரூபம். அவர் சரீரத்துல ஒரு ரூபத்தை வேற ரூபத்தை காமிச்சாரு. ஆனா பவுல் சொல்றாரு எப்படி மறுரூபம் ஆக முடியும்னா, பிரேயர்ல இல்ல, மனதை மாற்றுகிறதுனால. அப்ப பிரேயர் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேயர் ஏன் முக்கியம்னா, ஒரு காரியம் நடக்குது, அது மாறணுங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா உண்மையிலே ஒரு ஆள் ஜெபம் பண்ணாருன்னா, நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே காரியங்கள் மாறட்டும், ஆண்டவரே காரியங்கள் மாறட்டும், அந்த காரியத்தை மாத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான பிரேயர் என்ன பண்ணோம்னா, காரியம் மாறுதோ இல்லையோ, அந்த காரியத்தை நம்ம பார்க்கிற பார்வையை நம்ம மாத்திடும். அதுதான் ஜெபம் பண்ற வேலை. பிரேயர் என்ன பண்ணுது? இட் சேஞ்சஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி மாத்துது? தேவன் அந்த காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க தூண்டுது உங்களை ஜெபம். ஏன்னா நீங்க ஜெபம்ன்றது இப்படி கெஞ்சுறது கிடையாது, மேல இருந்து ஏதோ நடக்கும் அப்படின்னு கெஞ்சுறது கிடையாது. ஏற்பாட்டுல ஜெபம்ன்றது தேவனோடு கூட சீட்ல கூட உட்கார்ந்து இருக்கிறது. அவருடைய வலது பாரசத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி இருக்குது. அப்ப அவருடைய வலது பாரசத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அவரோட கூட சேர்ந்து என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, என் குடும்பத்தை பத்தி, என் பிள்ளைய பத்தி, என் பிசினஸ பத்தி, எல்லாத்த பத்தியும் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்கிறது ஜெபம். விளங்கும் நான் உங்களுக்கு நம்புறேன். உங்களுக்கு அது புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சு. ஆகார் பிள்ளைய கூப்பிட்டுட்டு நடந்து போறா, விரட்டி விட்டுறாரு ஆபிரகாம. ஒரு குடுவை தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. தண்ணி முடிஞ்சு போயிடுது. தண்ணி முடிஞ்சு போன பிறகு பிள்ளை அழுது தண்ணிக்காக. ஆகார் கத்தர் நோக்கி கதறான், அவ அழுறான், என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு. இப்ப பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார்னு இருக்கும். கண்களை திறந்தார் அப்படின்னா, அவள் நேரம் ஆகார் குருட்டுத்தனமா குருடா கண்ணு தெரியாம பிள்ளைய தூக்கிட்டு வரல. கண்களை திறந்தாருன்னா கர்த்தர் 3வது கண்லாம் ஓபன் பண்ணல. நெற்றிக் கண் திறக்கவோ 3வது கண் திறக்கவோ செய்யல. அவளுக்கு தேவை தண்ணி. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், அவள் அங்கே ஒரு ஊற்றை கண்டாள்னு இருக்கு. கர்த்தர் ஊற்ற உண்டு பண்ணல. அதைத்தான் நான் சொல்றேன், பிரேயர் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவரே தண்ணி தேவைன்னு நாம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் ஒரு ஊற்ற உண்டு பண்ணணும், டக்குன்னு ஒரு ஊற்று அப்படியே பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நடக்குமானா நடக்கும். கர்த்தர் எப்போ என்ன செய்வாருன்னா நமக்கு தெரியாது, நடக்கும். ஆனா பொதுவா என்ன நடக்குது, கர்த்தர் எப்படி வேலை செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அங்க ஏற்கனவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா நாம புள்ள சாக போகுது, தண்ணி இல்ல, சுத்தி பார்த்தா வனாந்திரம், வனாந்திரத்துல தண்ணி கிடைக்காது, வனாந்திரத்துக்கு போனவங்க தண்ணி இல்லாம தான் செத்து இருக்கிறாங்க. இப்படி நிறைய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். நியூஸ் பேப்பர் மூலமா, டிவி மூலமா, நிகழ்ச்சிகள் மூலமா, சொந்தக்காரங்கள்ட்ட இந்த கேள்விப்படுற விஷயங்கள் மூலமா, இப்படி நம்ம காதுல நிறைஞ்சு போயிருக்கிற விஷயங்கள்லாம் இது ஒரு மோசமான வாழ்வு. அந்த எண்ணம் என்ன பண்ணுது, இருக்கிற நன்மையை பார்த்து விட ஆகாது. அங்க நன்மை ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே ஊற்று திறந்துதான் இருக்குது. இவ அதை தேடல, அவளுக்கு தேவையானது அங்கதான் இருக்குது. ஆனா இவளுடைய கண்ணீர், இவளுடைய சோகம், இவளுடைய பெர்ஸ்பெக்டிவ மறைச்சிருந்தது. கர்த்தர் கண்களை திறந்தார்னா அவளுடைய மனதை மாற்றினார், அவளுடைய பார்க்கும் திறனை மாற்றினார். பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் சேஞ்ச்டு. எழுதுறவங்க எழுதி கொடுங்க, அல்லது கூட சேர்ந்து சொல்றவங்க சொல்லுங்க. லைஃப் சேஞ்சஸ் when mind changes. லைஃப் சேஞ்சஸ் when mind changes. மனம் மாறும்போது வாழ்க்கை மாறுகிறது. மனம் மாறும்போது வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் வேதாந்தத்துல முக்கிய வார்த்தை. ரெப்பன்டன்ஸ் சொல்றாங்க. ரெப்பன்டன்ஸ். அது நாம கொஞ்சம் அநியாயம் பண்ணிட்டோம் அந்த வார்த்தை.
ரெப்பண்டன்ஸ்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு அழகா மாத்திட்டேன் தமிழ்ல. தமிழ் தமிழ் வந்து சூப்பரான ஒரு லாங்குவேஜ். சில சமயத்துல நல்லா மாத்திருக்கேன், மனம் திரும்புங்கள் அப்படின்னு. நம்ம சர்ச்சில் அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, நம்ம சர்ச்சில் பிரசங்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனம் திரும்புங்கள்ன்றதுக்கு பதிலா மனம் வருந்துங்கள்னு சொல்லி கொடுத்தேன். ரெப்பண்டன்ஸ்னா என்னன்னா மனம் வருந்துருதுன்னு சொல்லி கொடுத்தேன். நம்ம செஞ்ச தப்புக்கு மனம் வருந்துருது, ஃபீலிங் சாரி. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு ஃபீலிங் சாரி. நம்ம மனம் வருந்துங்கள் இல்ல, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள்னு சொல்லலாம், மனதிற்குள் திரும்புங்கள்னு சொல்லலாம். The road less traveled. நாம ஜேர்னி பண்ணாத ஒரு இடம் எங்க தெரியுமா? சுவிட்சர்லாந்து எல்லாம் கூட போயிருப்பாங்க சில பேரு, அவங்க மனசுக்குள்ள எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு இப்ப இங்க ஒரு ஃபேன் ஓடுது, அந்த ஃபேன் ஓடுற சத்தம் எனக்கு கேக்குது. ஃபேன் கொஞ்சம் தூரமா தான் இருக்குது, அது ஓடுற சத்தம் எனக்கு கேக்குது. சில சமயத்துல எங்கேயோ ஒரு சுத்தியல்ல யாரோ அடிக்கிறாங்கன்னா அந்த சத்தம் எனக்கு கேக்குது. ஆனா என் நெஞ்சு, எனக்குள்ள இருக்கிற நெஞ்சு, அந்த இருதயம் டப்பு டப்புன்னு துடிக்குது, அது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. எங்கேயோ நடக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. உடம்புக்குள்ள ஒரு 6 லிட்டர் ரத்தம் வந்து அப்படியே சுழண்டுகிட்டு இருக்குது, இப்படி என்னால உணரவே முடியல. உள்ளுக்குள்ள மேல ஒரு எறும்பு ஓடிச்சுன்னா என்னால உணர முடியுது. உள்ள நடக்கிற விஷயம் எனக்கு தெரிய மாட்டேன், எனக்குள்ள நடக்கிற விஷயம் எனக்கு தெரிய மாட்டேன். அப்ப இந்த ரெப்பண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மெட்டோனோயா அப்படின்றதுதான் கிரீக் வேர்ட். மெட்டோனோயா. இந்த மெட்டோனோயா, மெட்டா அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். மெட்டா அப்படின்னா சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நோயா அப்படின்னா திங்கிங், திங்க், ரிசீவ், அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் வந்து நோயா. அப்ப இந்த மெட்டோனோயானா என்னன்னா டு சேஞ்ச் த மைண்ட் அல்லது டு அடாப்ட் எ நியூ வே ஆஃப் திங்கிங். புதிய முறையில் சிந்திக்க கற்றுக்கொள்வது, அதான் மனம் திரும்புவது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு சொன்னத நாம அதுல பரலோக ராஜ்யன்ற வார்த்தை வந்ததுனால மனம் வருந்துங்கள்னு மாத்திட்டோம். மனம் வருந்துறதுக்கும் மனம் திரும்புறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது என்பது. ஏன்னா இந்த இன்னர் ஷிஃப்ட், டீப் இன்னர் ஷிஃப்ட் இருக்குல்ல, உண்மையிலே இப்ப வந்து நிறைய பேர் வந்து சில காரியங்கள் செய்யணும்னு முடிவு பண்றாங்க. அதுவும் நியூ இயர் வந்துச்சுன்னா ரெசல்யூஷன் பரிதாபங்கள் தான். ரெசல்யூஷன் இந்த வருஷத்துல இருந்து இந்த நல்ல நல்ல உணவுகள் தான் நான் சாப்பிட போறேன், நான் வந்து 0 சுகருக்கு போறேன், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போறேன், அதுல ஆரம்பிச்சு நான் காலையில 1 மணி நேரம் ஜோம் பண்ண போறேன், அது இது நிறைய ரெசல்யூஷன். ஜனவரி 1ஆம் தேதி எடுத்து 5ஆம் தேதி முடிக்கிறது தான் நிறைய பேருடைய நம்முடைய ஸ்டைல். ஏன் சொன்னா நம்ம கோல் செட் பண்ணுவோம். நான் வந்து இத்தனை கிலோவுக்கு வரணும், நான் வந்து இந்த மாதிரி இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுது. ஏன் தெரியுமா? நாம வந்து கோலுக்கு போறோமே தவிர ஐடென்டிட்டிக்கு வரல. நான் ஒரு சிறந்த அத்லட் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஷிஃப்ட் கிடைச்சிட்டு வச்சுங்க, அவர் வந்து உடம்ப குறைக்கணும், 6 பேக் வரணும், அதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது. அவர் தன்னை ஒரு அத்லட்டா நினைச்சிட்டாருன்னா அவர் வந்து எக்ஸசைஸ் பண்றதோ சாப்பிடுறதோ இது எல்லாத்துலயும் தானே டிசிப்ளின் பண்ணுவார், நேச்சுரலா வரும். இந்த ஐடென்டிஃபைங் ஹூ யூ ஆர், அதான் ரொம்ப முக்கியம். அது வந்துருச்சுன்னா நியூ பிஹேவியர் வந்து நேச்சுரலா வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் தான் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் மூலமா நடக்க போற விஷயம். சரி, நான்
நம்ம உங்களுக்கு தெரியும், ட்ரைப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி நம்ம நடத்தும் போது ஒருத்தர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி கலந்துக்கிட்டு அப்புறமா என்கிட்ட போன் பண்ணி கேட்டாரு, நீங்க வந்து மூச்சை இழுக்க சொல்றீங்க, மூச்சை விட சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தீங்க. எங்க சர்ச்ல போன உடனே பாஸ்டர் சொன்னாரு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, விசுவாசத்தினால்தான் எல்லாம் வரணும். இந்த மாதிரி அவன் சொல்லி கொடுக்குறான், இவன் சொல்லி கொடுக்குறான், ட்ரைனிங் மெடிடேஷன் போய் அந்தி கிறிஸ்து பின்னால போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எங்க பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு அதுவும் சரியா தான் இருந்துச்சு. நான் ஒரு வசனம் கோட் பண்றேன், மக்களுக்கு வசனம் கோட் பண்ணிட்டா அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. அப்ப விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இப்ப பாருங்க, நமக்கு இந்த நியூ பிஹேவியர் வரணும்னு நினைக்கிறோம், அதுக்குதான் ஜபாலம் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசித்தா நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் புதிய பிறப்பாக இருக்கிறேன், நான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து அது நடந்துடணும் இல்லையா? அப்படின்னா நடந்துடணும், ஆனா நடக்கலையே, ஆனா நடக்கல. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள ட்ரெயின் பண்ண வேண்டியது, முயற்சி பயிற்சி பண்ண வேண்டியிருக்குது. முயற்சியினால் பயிற்சி அப்படின்னு சொல்றேன் எப்ரே. அப்போ நான் அந்த பிரதர்ட்ட கேட்டேன், விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே உங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்க அடுத்த வாரம் போகும்போது உங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு போலீஸ்கார் வந்தாருன்னா, போலீஸ்கார் விசுவாசியா இருந்தாருன்னா, அவர் திருடனை பிடிக்கும் போது விசுவாசத்துல சுடணுமா ட்ரைனிங் எடுத்துட்டு சுடணுமா? விசுவாசத்துல சுட்டா என்ன ஆகும் பாரு, கர்த்தர் என் பலனா இருக்கிறார், நான் சுட்டால் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் விசுவாசி சுடணுமா? அல்லது இந்த ரவுண்ட் எல்லாம் வச்சு அதுல ட்ரைனிங் எடுத்து எங்க வந்து அதை பார்த்தா சரியா போய் சுடணும்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து சுடணுமா? நம்ம மாணவர்களுக்கு இதுவே ஒரு பெரிய குழப்பம். விசுவாசினா எதுவுமே ட்ரெயின் ஆகக்கூடாது, விசுவாசினா எந்த மெடிடேஷனுக்கும் போகக்கூடாது, விசுவாசினா எதுவுமே கத்துக்க கூடாது, அதுவா எல்லாம் நடக்கும், நடக்கிறது நடக்கும் அப்படி வந்துட்டாங்க. இல்லைங்க, ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்மேஷன்ன்றது சூழ்நிலைகளை வைத்து நடக்கிறது இல்ல, டிரான்ஸ்போர்மேஷன்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நடக்குது. புரியுதுங்களா? சோ எவ்ரி ஹியூமன் ப்ராப்ளம், ஒவ்வொரு ஹியூமன் ப்ராப்ளமும் முதலாக நம்முடைய மனதில் தான் தோன்றுகிறது. முதலாக அந்த பழத்தை சாப்பிட்ட போது, ஆதாம் மரத்துக்கு பின்னால ஒழிஞ்ச போது அவனுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டது. அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அவனுடைய எமோஷன்ஸ். இந்த மைண்ட்ல முக்கியமான விஷயம் எமோஷன். அதை பத்தி நம்ம வருகிற வாரங்கள் எல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். முதலாக நடக்கிற விஷயம் எமோஷன்ஸ். நமக்கு நிறைய விஷயம், இந்த கன்ஃபெஷன், பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா ஃபீலிங்ஸை பத்தி சொல்லி கொடுக்கல. ஃபீலிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதும் ஃபீலிங்ஸை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படிதான் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் நினைச்சா மாத்தி ஃபீல் பண்ண முடியும். எவ்ரி ஹியூமன் ப்ராப்ளம், ஃபியரோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, கன்ஃபியூஷனோ, ஃபெயிலியரோ, எது ஒன்றும் முதலாவது மனதிலே ஏற்படுகிறது. எப்படி வந்து ஒரு பிளைட் கண்டுபிடிச்சதோ அல்லது ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஒரு இடத்த பாக்குறாங்க, ஒரு இன்ஜினியர் வந்து பாக்குறாரு, இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டணும்னு பார்த்த உடனே அவருடைய மனதுல முதலாவது ஒரு படம் தோன்றுகிறது. அப்புறம் தான் அது ரியாலிட்டிக்கு வருது. எது ஒரு விஷயமும் முதல்ல மனதுல தோன்றிதான் பிறகு செயல்முறைக்கு வருகிறது போல, துக்கங்களும் நஷ்டங்களும் பயங்களும் முதல்ல மனதுல தோன்றி பிறகுதான் நிஜங்களாக மாறுகிறது. அப்ப தோன்றுகிற இடத்துல நாம வந்து முக்கியமான விஷயத்த செய்யணும். தோன்றுகிற இடத்துல நாம வந்து வேறொருக்கே கோடாரி வைக்கிறோம். சோ எப்படி இது நடக்குது? தாட். முதல்ல நடக்கிறது தாட். ஒரு எண்ணம் உருவாகுது. ஏதோ ஒரு காரியத்தை பற்றி யோசிக்கும் போது ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணம் ஒரு எமோஷனை உருவாகுது. எண்ணம் ஒரு உணர்ச்சியை உருவாக்குது. அந்த உணர்ச்சியின் அடிப்படையில தான் ஆக்ஷனே. படிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு எமோஷன் உருவாகுது. அந்த எமோஷன் நல்ல எமோஷனா இருந்தா
அவன் உட்கார்ந்து படிக்கிறான். அந்த எமோஷன் கெட்ட எமோஷனா இருந்தா படிக்கிற மாதிரி நடிக்கிறான். அவ்வளவுதான். இந்த தாட் வந்துச்சு. இந்த தாட் எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் உருவாக்குது அதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்ப நல்ல எமோஷனை உருவாக்கக்கூடிய தாட்ஸ், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ, ஏன் சொல்றாரு? இவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்ன பண்றது? அதுவா வருது எண்ணம், நான் என்ன பண்றதுன்னா, அப்படி சில பேர் சொல்லியிருக்காங்க, எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படி சொல்லுவாங்க. என்னுடைய திங்கிங் என்னால கட்டுப்படுத்த முடியலன்னா அப்படி சொல்றவங்க, அப்படி சொன்னாங்கன்னா நான் அவங்களே ரொம்ப நேரமா பார்ப்பேன். இப்படியே பார்ப்பேன். என்ன பண்றத பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றது இதுதான். இல்ல, உங்க எண்ணம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னீங்களே, அப்படி உங்க எண்ணம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னா இந்நேரம் திடீர்னு உங்க கை இப்படி மேல தூக்கி இருக்கணும், திடீர்னு மூஞ்சி இப்படி எல்லாம் போயிருக்கணும். ஏன்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுமே. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, எண்ணம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, ரோடு நடந்து போயா இருக்கும், திடீர்னு இப்படின்றதா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தான் பைத்தியம் சொல்றோம். மனம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றோம். நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. நாம எப்ப நினைக்கிறோமோ அப்பத்தான் கைகளை தூக்குறோம். அதுவே அவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியது. கைகளை கொண்டு வந்திருக்கிறீர்களா, கைகளை உயர்த்துங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா தான் கையை தூக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன நினைக்கணும், நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, என்ன மாதிரியான எமோஷன்ஸ் நம்ம விரும்புறோம். இந்த எமோஷன் தான் ஆக்ஷன் உருவாக்குது, ஆக்ஷன் தான் ரிசல்ட் உருவாக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஃபார்முலா, தாட். அப்ப ரிசல்ட்டை மாத்தணும்னா, உங்க ரிசல்ட்டை மாத்தணும்னா தாட்டை மாத்தணும். இந்த தாட் மாத்தணும்னா எமோஷன்ஸை மாத்தணும். நமக்கு என்ன பிரச்சனைனா, நாம என்ன உணர்கிறோம் என்று நிறைய நேரம் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. எமோஷன்ஸ் வந்த பிறகுதான், ஓ இப்படி நம்ம உணர்ந்துட்டோம், கவலைப்பட்டோம் அப்படின்னு தெரியுது. ஆனா இதை மாத்த முடியும் வருவதற்கு முன்பாகவே. அதுதான் நம்ம ட்ரைனிங்ல நாம செய்யற விஷயம். அடுத்த ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு. பிரெயின் வேற, மைண்ட் வேறன்றத புரிஞ்சுக்கணும். பைபிள்ல நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படும். மனம், இருதயம், உள்ளம், சிந்தை, இந்த மாதிரி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணப்படும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல மூளை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். மூளைன்றது பயன்படுத்தப்படல, ஆனா மைண்ட்ன்றது பயன்படுத்தப்படும். மனம், சிந்தை, சித்தம். நான் நிறைய இடத்துல சொல்றது போல, உங்க மனசுல கை வச்சு நான் இப்ப சொல்றத சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இங்கதான் கை வைப்பாங்க. அங்க இருக்கிறது மனசு கிடையாது, இருதயம். அப்புறமா சொல்ல வேண்டியது. இருதய ஆபரேஷன் தான் பண்ண முடியும், மன ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மனதுன்றது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி, சாஃப்ட்வேர் மாதிரி. ஆனா மூளைன்றது, மைண்ட்ன்றது சாஃப்ட்வேர், நான் பிசிக்கல், அப்டிராக்ட். மைண்ட நீங்க ஒரு படமாக வரைய முடியாது, அதான் அப்டிராக்ட்னு சொல்றோம். மனம் அப்படின்னா என்ன என்ன படம் போடுறது? மூளை அப்படின்னு இந்த படம் போட்டு மூளையை பார்க்க முடியும், மனதை பார்க்க முடியாது. இது ஹார்ட்வேர், இது பிசிக்கல். இது ஒரு 100 பில்லியன் நியூரான் அதுல இருக்கு. மூளையில 100 பில்லியன் நியூரான் இருக்கு. அது மாதிரி ஹையர் பிரெயின், லோவர் பிரெயின் இருக்கு, ரைட் சைட் பிரெயின், லெப்ட் சைட் பிரெயின் இருக்கு. இதெல்லாம் சொல்லலாம். ஆனா மைண்ட்ன்றது உங்களுக்கு புரியறதுக்காக டீம் அப்படின்னு போட்டிருக்கு. டீம், தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், மெமரிஸ். தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், மெமரிஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மைண்ட் சொல்றோம். மைண்ட் வேற, பிரெயின் வேற அப்படிங்கறத புரிஞ்சு. நம்ம எல்லாருடைய மூளையும் கிட்டத்தட்ட 1 கிலோகிராம், ஒரு கிலோவும் 300 கிராமும் 1.3 கிலோகிராம் சொல்றாங்க. சில பேர் கொஞ்சம் கூட இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அது வெயிட் இருக்கிறதுனால அறிவு கூட எல்லாம் கிடையாது. அது ஒருத்தருக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆனா நம்முடைய மனதிற்கு வெயிட் கிடையாது. நம்முடைய மனதிற்கு வெயிட் கிடையாது. பிரெயினுக்கு வெயிட் இருக்கு, மனதுக்கு வெயிட் கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, மனசே பாரம் ஆயிடுச்சு.
மனசுக்கு வெயிட்டே கிடையாது. நாம தான் தூக்கி வெயிட் என்ன பண்றோம், அதுல வைக்கிறோம். சோ இததான் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இத பைபிள் என்ன சொல்லுதுன்னா ரினியூவிங் யுவர் மைண்ட் சொல்லு. முதல்ல சொன்னது பைபிள், பிறகு சொன்னது சயின்ஸ். ரினியூவிங் த மைண்ட். இத சயின்ஸ்ல இப்ப என்ன சொல்றாங்க, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. இது இப்ப சொல்லல, ஞானி சொல்றாரு, சாலமோன் ஞானி சொல்றாரு. மனிதன் எப்படி இருக்கிறான்னா, as a man thinks in his heart, he is. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய மூளை வந்து நிறைய நியூரான்ஸால நிரம்பி இருக்கு. ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது. அது வந்து நீங்க ஒரு காரியம் புதுசா கத்துக்கும் போதுல ஒன்னோட ஒண்ணு இப்படி டச் பண்ணி இப்படி 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 பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் நம்முடைய மூளையில. நியூரான்ஸ் சொல்றோம். இந்த நியூரான்ஸ் வந்து அடுத்த வாரம் நான் காமிக்கிறேன். இப்படி 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 டச் பண்ணி ஒரு புதிய நாட் ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆகும். அதான் நியூரோ பாத் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம டைம் டேபிள்ஸ், திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப 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 சொல்லும் பொழுது, ஒரு வண்டி பழகிறது, இதெல்லாம் திரும்ப 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 செய்யும் போது அது ஒரு நியூரோ பாத்தை உருவாகுது, புதிய ஒரு நாட்ஸை உருவாகுது. ஒரு காரியத்தை தொடர்ந்து சிந்திக்க 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 அது கான்சியஸ் லெவல்ல இருந்து சப்கான்சியஸ் லெவலுக்கு போகுது. சோ எ பிலீஃப், ஒரு பிலீஃப்னா என்ன? எ பிலீஃப், இது நல்லா புரிஞ்சுக்கணும். A belief is not a truth. நிறைய பேரு நாம ஒரு காரியத்தை நம்புறதுனால அது உண்மை நினைக்கிறாங்க. இல்ல, உண்மையை நம்பணும், அது வேற விஷயம். We should believe the truth. ஆனா ஒரு பிலீஃப் வந்து ட்ரூத் கிடையாது. ஒரு பிலீஃப் எப்படி உருவாகுதுன்னா thought repeated with emotions. How a belief was created. எப்படி ஒரு பிலீஃப் உருவாகுது? ஒரு சிந்தனை எமோஷனோட சேர்ந்து திரும்ப 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 சொல்லும் பொழுது அது ஒரு பிலீஃபாக மாறுது. அது உண்மையாத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி நம்ம நிறைய பொய்களை நம்மளுடைய நம்பிக்கைகளாக வைத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கேள்வி கேட்கறத நிறுத்திடுறோம். அததான் சிந்திக்கிறத நிறுத்திடுறோம் சொல்றோம். கேள்வி கேட்கறத நாம நிறுத்திடுறோம். எப்படி சின்ன வயசுல கதை சொல்லி தராங்க, நரி கதை சொல்லி தராங்க. நரி போய் ஒரு திராட்சை பழத்தை எட்டி எட்டி பார்த்துச்சு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கதை சொல்லப்படுது. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, நம்மளும் நம்புறோம். அதை யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. நரி பழம் சாப்பிடுமான்னு கேள்வி கேட்க மாட்டேன்றோம். அதனால அது நம்புறோம். இந்த கேள்வி வருதா நமக்கு? அப்ப எப்படி ஒரு பிலீஃப் ஃபார்ம் ஆகுது? ஒரு பிலீஃப் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு ஈவெண்ட் ஹேப்பனிங், ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்குது. அதுக்கு நீங்க ஒரு மீனிங் கொடுக்குறீங்க. அந்த நிகழ்வுக்கு நீங்க ஒரு மீனிங் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க, ஒரு ஓட்டப்பந்தயமோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று பாடுறதுக்காக ஸ்டேஜுக்கு போறீங்க. அன்னைக்கு பார்த்து உங்க தொண்டை சிக்கிடுச்சு, மைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு பயம் வந்துருச்சு, நீங்க அழுதுட்டீங்க. சோ நீங்க ஒரு மீனிங் கொடுக்குறீங்க. அது நான் இதற்கு தகுதி இல்லாதவள், அல்லது நான் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது, நான் போகிற அன்னைக்கு காரியங்கள் நஷ்டமாக தான் மாறுது. ஏதோ ஒரு மீனிங் இஸ் அசைன்ட் டு தி ஈவென்ட் ஹேப்பன்ட். அசைன்ட் ஆகுது, மீனிங் அசைன்ட் ஆகுது. இந்த மீனிங் கொடுக்கும் போது ஒரு எமோஷன் அதோட கூட அட்டாச் ஆகுது. ஒரு எமோஷன் அதோட கூட, எமோஷன் சேருது அதோட கூட.
நீங்க ஸ்டெப் எப்படி நடக்குது? ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறோம், அந்த அர்த்தம் ஒரு எமோஷன்ஸை கொடுக்குது. இந்த எமோஷன் கூட சேர்ந்த இந்த தாட் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வருது. தாட் இஸ் ரிப்பீட்டட். மற்றவர்கிட்ட சொல்லும் போதோ, தனிமையில நம்ம அதை குறித்து யோசிக்கும் பொழுதோ, மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் நம்ம கிடைக்கும் போதோ, இந்த தாட் வந்து திரும்ப 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 இந்த எமோஷனோட சேர்ந்து வர்றதுனால பிலீஃப் வாஸ் ஃபார்ம்டு. அப்படிதான் ஒரு இவெண்ட் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இது எனக்கு வராது, நான் பணம் சம்பாதிக்க தகுதி இல்லாதவன், நான் ஒரு ஓட்ட கையே, வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நமக்கு அப்படிதான் நம்பிக்கைகள் உருவாயிருக்கு. ஒரு முறை தோத்துட்டா நான் அது வந்து சரியில்லாதவன். யார் எவ்வளவு பெரிய ஜிம்முக்கு எல்லாம் போய் பாடி எல்லாம் ஏத்திட்டு இருக்க கூட சில சமயம் வாழைப்பழ தோல் வலிக்கு விழுகலாம். ஒரு முறை அவர் விழுந்துட்டு, எவ்வளவு பெரிய டிரைவர், எவ்வளவு எக்ஸ்பர்ட்டான டிரைவரா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காதா? அப்படி நடந்ததுனால அவர் டிரைவரே கிடையாது, அவர் வண்டியை ஓட தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அது நான் ஏதோ ஒரு இதுல காது தடுமாறி கீழே விழுந்துட்டேன், நான் வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், எனக்கு நடக்க தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஈவெண்ட் என்னோட ஐடென்டிட்டியை மாத்த முடியுமா? ஆனா மாத்திக்கிறோம் நம்ம. அந்த பிலீஃப் தான் நம்மளோட ஐடென்டிட்டியா மாறிடுது. அதான் நம்முடைய பர்சனாலிட்டியா மாறுது. பர்சனல் ரியாலிட்டி. என்னுடைய பர்சனல் ரியாலிட்டி என்ன? அதான் என்னுடைய பர்சனாலிட்டி. நான் தான் முதலாவது என்னை குறித்து அப்படி நம்புறேன். என்னுடைய பர்சனல் ரியாலிட்டி தான் என்னுடைய பர்சனாலிட்டியா மாறுது. சோ நான் வந்து அந்த அந்த பிலீஃப் வந்த பிறகு அதை கேள்வி கேட்க மாட்டேன். அதை கேள்வி கேட்க மாட்டேன். நிறைய பேரு இந்த அது என்னது ஒண்டர்லா மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ராட்டினம் எல்லாம் இருக்கும். அதுல போயிட்டு ராட்டினம் ஏற மாட்டாங்க. என்னன்னா நான் ஏறினா வாந்தி வரும், எனக்கு தலை சுத்து வரும் அப்படின்னு சொல்லி தீம் பார்க்ல அப்படி வரும். இப்ப கேள்வி கேட்கணும்ல, இத்தனை ஆயிரம் பேர் ஏறுறானே, அவ்வளவு பேரும் செத்தா போயிட்டான், இத்தனை ஆயிரம் பேர் ஏறுறானே, அவ்வளவு பேரும் வாந்தி எடுத்து துப்புறானா, அப்படி கேட்கணும்ல கேள்வி. அந்த கேட்க மாட்டோம், அந்த கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன்னா நான் அதை நம்பிட்டேன். எப்படி தெனாலிராமனுடைய பூனை பாலை பார்த்தோன்னே ஓடிச்சு. ஏன்னா முதல் முறை அந்த பால், சூடு பாலை வந்து தெனாலிராமன் வச்ச உடனே அந்த பூனை அந்த தோல் நக்கி பார்த்துட்டு சுட்ட உடனே வெள்ளையா பாக்குற எதை பார்த்தாலும் ஓடிடுது. அது பூனைக்கு பூனை அப்படி இருந்தா பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் மனம் பேதளித்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன், திடீர்னு கதவுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு ஆடுற மாதிரி இருக்குது, ஒரு பூதமோ ஒரு பேயோ யாரோ திருடனோ என்னமோ ஒண்ணு அங்க ஒண்ணு ஆடுற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. டக்குனு பயந்துட்டேன். நான் பயந்துட்ட உடனே எங்க அம்மா வியாதியா இருந்தாங்க, உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. வியாதியா இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்ட, ஐயா கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு, நான் போறேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், என்ன எப்படி ஏன் சொல்றீங்க, சொப்பனம் பாத்தீங்களான்னு. இல்ல, நைட் நான் பார்க்கும்போது வீட்டுக்கு எய்த்த மாதிரி வெள்ளை கலர்ல ஒண்ணு இருந்து இப்படி இப்படி கூப்பிட்டு இருந்துச்சு. நான் இப்படி அதனால இது வீட்டுக்கு வெளியே இருந்து கூப்பிட்டு இருக்குதேன்னு வெளியே போய் பார்த்தா ஒரு முள்ளு செடியில ஒரு வெள்ளை மைக்கா மாட்டிக்கிட்டு ஆடிட்டு இருந்திருக்குது காத்துல. அதுதான் கூப்பிட்டு இருக்குது. இவங்க வேற வியாதியா இருக்கிறாங்களா, செத்து போயிடுன்ற மாதிரியே யோசிக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்ட மாதிரியே இருந்திருக்கு. இதுதான் நிறைய நம்மளை கூப்பிடுது. இப்ப நம்ம பயந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துக்கு போய் அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். பயத்தோடையாவது போய் இப்படி மெதுவா கதவை திறந்து பார்த்து ஏதோ பார்த்துருவோம். ஆனா மனம் பாதித்தவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்க பேய் இருக்கு, இப்ப போய் பார்ப்போம், அதெல்லாம் முடியாது. நான் தான் சொல்றேன்ல பேய் இருக்குன்னு, அங்க பூனை இருக்குன்னு நம்புவாங்க, போய் செக் பண்ணி சரி பண்ணிக்க மாட்டாங்க. They are never questioned their belief. அது முத்தி போனது, நம்ம முத்தாதது, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கும் நிறைய பிலீஃப் அது மாதிரி இருக்கு, அன்லிசிட்டட் பிலீஃப் இருக்கு, போய் அதை பாக்குறது இல்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. உங்க பிலீஃப் வந்து நீங்க பிலீஃப் பண்ணதுனால அது ட்ரூத் கிடையாதுங்க, ட்ரூத்தான் முதல்ல பாருங்க, அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும்.
நாம லேக் ஆஃப் பிரேயர்லயோ, லேக் ஆஃப் ஃபாஸ்டிங்லயோ, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லயோ சங்காரமாகல. என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள். ஓகேங்களா? சோ இனி நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்னு, பிரெயின் இஸ் நாட் மைண்ட். பிரெயின் இஸ் நாட் மைண்ட். ஆனா அது ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனா பிரெயின் மைண்ட் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி a belief is not truth. ஒரு நீங்க ஒண்ணு நம்புறீங்கன்றதுனால அது உண்மை கிடையாது. அது உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை. உங்களுக்கு நடந்த நிகழ்வு, அதுக்கு நீங்க கொடுத்த அர்த்தம், அதனோட நீங்க சேர்த்த எமோஷன். இப்ப இததான் ட்ரைபல் உள்ளவங்களுக்கு சனிக்கிழமைகள்ல அதை எப்படி நீக்கிறது, அந்த எமோஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்றது, எப்படி தாட்டை ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு ஒரு மெக்கானிக் காரை பிரிச்சு போட்டு அதை மறுபடியும் சேர்க்கறது போல நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத கத்துக் கொடுக்க போறோம். விளங்குதுங்களா? சோ ட்ரைப்ல இருக்கிறவங்க தயவு செய்து இது எதுவுமே மேக்கிங் ரிச் மாதிரி மறுபடியும் நீங்க விசிட் பண்றது போல இருக்காது. குறிப்பா காலையில உள்ள மெடிடேஷன், அது ரெக்கார்டோ மறுபடியும் விசிட் பண்ற மாதிரியோ இருக்காது. ஒன்லி ஒன்ஸ் தான் அது நடக்க போகுது. ரிப்பீட்டடா நடக்கும். ஒரு விஷயம் நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது திரும்ப 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 அதை செய்வோம். அதனால ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா, ஐயோ விட்டுட்டுமே யோசிக்காதீங்க, அடுத்த நாள் வந்துருங்க. காலையிலே வந்துருங்க. காலையில வந்துடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரைப்ல இல்லாத யாராவது இங்க இருந்தீங்கன்னா, நீங்க ட்ரைப்ல சேரணும்னு சொன்னா எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதை பத்தி சொல்றோம். சோ ட்ரைப்ல இருக்கிறவங்க காலையில 5:30 மணிக்கு நம்ம இதே மாதிரி ஓபன் பண்ணிடுவோம். 5:30 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். ஆனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது 5:45 ஸ்டார்ட் பண்ணும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். குடிக்கிற தண்ணி, பாட்டில் ஃபுல்லா குடிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க. பிறகு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை உங்க நோட் புக் இல்லைன்னா பேப்பர் பேனால ஒரு பென்சில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பட் நாளைக்கே போய் ஒரு நோட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நோட்ல அந்த முதல் நாள் நடந்ததை எழுதிருங்க. விளங்குதுங்களா? நோட்டு எவ்வளவு பெரிய நோட் வேணா நீங்க வச்சுங்க, அல்லது இந்த வருஷத்தினுடைய டைரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஹேவ் அ நோட் புக் அண்ட் பென். அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. இந்த மெராக்கில போய் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருக்கிறவங்க பிரச்சனை இல்ல, இல்லாதவங்க யூடியூப்ல கேட்கும் போது சொல்றேன், லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் அந்த நம்பர் உங்களுக்கு சொல்றேன், 7045584309. இந்த நம்பருக்கு இது எப்ப போன் பண்றாங்கன்னா, மீட்டிங் ஆரம்பிச்சவருக்கு போன் பண்றேன், எங்களுக்கு உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி. அப்ப அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ காலையில 10 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் எப்போ வேணா நீங்க கூப்பிட்டு அதை நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? சோ இந்த நாள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு நான் கத்துக் கொடுத்துருக்கிறோம். முக்கியமா 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது ஒரு பிலீஃப் மாத்திக்க முடியும், உங்களோட நம்பிக்கைகளை மாற்ற முடியும். இந்த நம்பிக்கைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம். நம்பிக்கை எப்படி உருவாகுதுன்றத பார்த்தோம். எமோஷன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியன்றத பார்த்தோம். மனம் திரும்புங்கள், அட்டாச் டிஃபரெண்ட் மீனிங், ஹாவ் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் மனம் திரும்புங்களே தவிர மனம் வருந்தங்கள் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டிருக்கு. மற்றவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம். நாளைக்கு காலையில இருந்து நமக்கு இந்த மார்னிங் மெடிடேஷன் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? மார்னிங் மெடிடேஷன் ஆரம்பிக்குது. சனிக்கிழமை எக்ஸசைஸ் இருக்கு, மைண்ட் எக்ஸசைஸ் இருக்கு. சில சமயங்கள்ல நமக்கு டைம் இருந்ததுன்னா டக்குனு ட்ரைப்ல நான் ஏதாவது ப்ரோக்ராம் போட்டேன்னா, என்னைக்காவது நமக்கு லீவு அந்த மாதிரினா கூடுதல் நேரங்கள் எடுத்து செய்வோம். ஆனா இந்த வருஷத்துல நம்முடைய மனதை வேறு விதமாக மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, எப்பெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி உங்க மனதை மாற்ற முடியும், உங்க ரியாலிட்டியை மாற்ற முடியும், உங்க பர்சனாலிட்டியை மாற்ற முடியும். ஒரு நல்ல காலத்துக்குள்ள நாம நுழையிறோம். நம்மள ஒரு மிஷன் மாதிரி பார்த்து அந்த மிஷனை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் அதை சரி பண்ண முடியுமோ அது போல நம்மள செய்ய முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம், இன்ச் பை இன்ச்சா கத்துப்போம். ஒரே நாள் அப்படியே ஃபுல் விஷயத்த நம்ம கத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம், மெதுவா கத்துப்போம்.
ஆனா எப்படி மேக்கிங் ரீச்ல உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருந்ததோ, நிறைய பேருக்கு ப்ரோக்ரஸ் இருந்ததோ, கேட்கணும், பங்கு பெறணும், சொல்றதை செய்யணும். வெறுமனே ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுனால என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்றது கிடையாது. அப்படின்றது வந்து நான் புக் வாங்கி வச்சா எனக்கு அறிவு வந்துடும், காய்கறி வாங்கி வச்சா என் வயிறு நிரம்பிடும்ன்ற மாதிரி. காய்கறி வாங்கி வைக்கிறதுனால வயிறு நிரம்ப, அது சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு வச்சா கூட சாப்பிடலன்னா அவ்வளவுதான். அது மாதிரி பங்கு பெறது மாத்திரம் இல்ல, சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்க, அது உங்களை வேற ஒரு பாதைக்கு நேராக நடத்தும். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம். உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. ட்ரைப்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், நீங்க மாதம் மாதம் அதை செய்றீங்க. அல்லது இந்த மாதிரி நான் சண்டே மட்டும்தான் கேட்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி ஒரு சர்ச்சுக்கு போனா காணிக்கை அனுப்புவீங்களோ, ஒரு மெசேஜ் கேட்டா எப்படி காணிக்கை கொடுப்பீங்களோ, அப்படி நீங்க வந்து காணிக்கை கொடுங்க. எதையும் சும்மா பண்ணணும்னு யோசிக்காம இருக்கிறது நல்லது தானே உங்களுக்கும் எனக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ்.